எல்லாவற்றையும் காக்கின்ற என்னுடைய அரசனே. காவலன்னா அரசன். காவலன்னா அரசன். காண்பரிய பேரொளியே. காண்பரிய பேரொளியேங்கிறதுக்கு பொருள் பார்க்கணும். காண்பதற்கு அறிய. காண்பரியனா காண்பதற்கு அறியன்னு அர்த்தம். காண்பதற்கு அறிய பேரொளியே. அடுத்தது ஆற்று இன்ப வெள்ளமே. அது அப்படியே புரியுது. ஆற்றில் பெருகும் வெள்ளம் போல இன்ப வெள்ளம். சிவாயனம் இன்ப வெள்ளத்தை பெருக்குபவரின் அர்த்தம். அத்தா. அத்தானா அப்பனே. இஸ்லாமியர்கள் சித்தப்பாவெல்லாம் அத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பாவே அத்தான்னு தான் கூப்பிடுறாங்க. பாருங்க எவ்வளோ அழகான தமிழ் சொல் அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போவும் அத்தா சொல்லுவார் அப்படின்னு இஸ்லாமியர்கள் சித்தப்பாவை அத்தாம்பாங்க, அப்பாவை அத்தாம்பாங்க. அத்தா அப்பனே, மிக்காய் மேலானவனே, நின்ற நிலையானவனே, நின்ற நிலையானவனே, தோற்றச் சுடர் ஒளியாய் சுடராகவும் ஒளியாகவும் இருப்பவனே, சொல்லாத சொல்ல முடியாத உணர்வு ஞானம், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே. மாற்றம் மாறுபாடு உடைய. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு. வேறு வேறுங்கிறது தான் வெவ்வேறு. அறிவாம் தேற்றனே, ஞானத்தெளிவேன்னு அர்த்தம். என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே. சிந்தனை அப்படியே பொருள் எடுக்கலாம், அல்லது நினைவு. ஊற்றான உண்ணார் அமுதே. ஊற்றானா ஊற்று போல சுரக்கும்னு அர்த்தம். அமுதே. அமுதேனா அமிழ்தமே. உடையானே. அறிவற்ற பொருளுக்கும் அறிவுடைய பொருளுக்கும் உரிமை உடையவன். உடையான். சடப்பொருளுக்கும் சித்துப்பொருளுக்கும் உரிமை உடையவன். போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. புண்ணியனே காக்கும் எம் காவலனே. அப்படி எடுக்கணும் பொருள். போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. புண்ணியனே காக்கும் எம் காவலனே. அப்படி பொருள் எடுக்கணும். புண்ணியனாக இருக்கிற நீ எங்களை காக்கின்ற அரசனாக இருக்கிறாய். காவலன்னா அரசன். அதாவது மலமுடைய உயிரை மலமற்றவன் தான் காக்க முடியும். அதனால தான் புண்ணியன்னாரு. காண்பரிய பேரொளியே. அதற்கு ரெண்டு பொருள் எடுக்கணும். ஒன்று, யோகத்தினால் மட்டுமே காணப்படுகின்ற ஒளி. யோகம் ஞானத்தால் காணப்படும் ஒளி. சரியை கிரியையால் பார்க்கப்படுகிற ஒளி கற்பனை. இப்போ நம்ம கோயிலில் ஒரு கற்பூரத்தை ஏற்றுறோம்னா அது நம்ம ஏற்றிக்கிட்ட ஒளி. வள்ளலார் பார்த்தது அந்த ஒளியையா? அவர் இறைவனை ஒளியாகவே எங்கே பார்க்குறாரு? அவருக்கு உள்ளே பார்க்குறார். அதை காண்பரிய பேரொளின்னா சாதனம் செய்யாமல் பார்க்க முடியாத ஒளின்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள், அப்படியே நீங்கள் ஞானிகளை பார்த்தாலும் அந்த ஒளியை முழுசாக அவங்களால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாதுன்னு ஒரு அர்த்தம். இப்போ நீங்கள் எங்கெல்லாம் இறைவன் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுற இடங்கள்லாம் எல்லாருமே மறுக்க தானே செய்கிறாங்க. அர்ஜுனன் மறுக்கிறாரு,
அதே மாதிரி கந்த புராணத்தில் சூரன் வந்து பயப்படுறான் எதை கண்டு, அந்த பொருளும் எடுத்துக்கிடலாம். சரியா? காண்பரிய பேரொளினா ரெண்டு பொருள், அரிய ரெண்டு பொருள். ஒன்று சாதனம் செய்யாதவன் பார்க்க முடியாது, இன்னொன்று சாதனம் செய்தவங்க தனக்குள்ளே அக ஒளியில் ஒளியாக பார்க்கலாம், ஆனால் பேரொளியாக பார்க்க முடியாது. சாதனை செய்யாதவன் ஒளியாக கூட பார்க்க முடியாது. சாதனை செய்தவங்களுக்கு பேரொளியாக வந்து இறைவன் காட்சி கொடுக்கும்போது அதுவும் கஷ்டம். அதாவது ஒளியும் இருளும் ஒருமைத்து அப்படின்னு ஒரு திருவருட்பயன் மந்திரம் இருக்குது. தெளிவு தெளியா செயல், ஒளி இருளும் ஒரு தன்மைத்து தெளிவு தெளியா செயல். இந்த வண்டி இது 3வது தடவை. அப்புறம் என்ன விற்கிறவன் இந்த ஐஸ் வண்டி இவ்வளோ அழகாக இருக்கும். ஒளியும் இருளும் ஒரு தன்மையில் தான் இருக்குது. தெளிவு தெளியா செயல் என்ன பொருள் சொல்லுங்க? இந்த இடம் அழகான இடம். சுத்தமான இருட்டில் ஒன்றும் தெரியாது, அதிகமான ஒளியில் ஒன்றும் தெரியாது. மறந்துடாதீங்க. ஏன் கார்லலாம் லைட்டை அணைச்சி போடுறாங்க? அதிக வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரியாது. அதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது, ஒளிக்கும் இருட்டுக்கும் குணம் ஒன்று தான். சுத்தமான இருட்டிலையும் ஒன்றும் தெரியாது, ஓவர் வெளிச்சத்துலேயும் ஒன்றும் தெரியாது. அதனால தான் லைட்டில் வந்து அந்த ஹெட்லைட் வந்து குறிப்பிட்ட பவர் தான் போடுவாங்க. ஓவர் பவர் போட்டாங்கன்னா எதிரில் வர்றவங்களுக்கு தெரியாது. விலங்குகளை எப்படி வேட்டையாடுறாங்க? அதுக்கு வந்து ஓவர் வெளிச்சத்தை காட்டின உடனே அது நகர முடியாமல் நிற்கும், அப்போ சுட்டுருவாங்க அல்லது ஈட்டி வச்சு குத்திடுவாங்க முயல்களையெல்லாம். ஆமாம், இப்போ தெரியுதா? அதிக வெளிச்சத்தையும் நெச முடியாது, பார்க்க முடியாது. ஒளிக்கும் இருளும் ஒரு தன்மைத்து தெளிவு தெளியா செயல். ஒளிக்கும் இருளுக்கும் ஒரே குணம்தான், ரெண்டுலேயுமே ஒன்றும் தெரியாது. வேற்றுமை என்னன்னு கேட்டார். இருட்டில் தெளிவு வரல, வெளிச்சத்தில் தெளிவு வருது அப்படிங்கிறார். சரியா? எனவே அதான் காண்பரிய பேரொளியேனார். ஆற்றின்ப வெள்ளமே, இறைவனை ஒளியாக பார்க்குற இடத்துக்கு ஒரு உயிர் வந்துட்டுன்னா அது யோக நிலை, அது ஞான நிலை. யோகம் முதிர்ந்து ஞானம் பெறும் நிலை. ஒளிங்கிறது இந்த இடத்துல ஞானம்தான். ஞானத்தினுடைய பயன் என்ன? இன்பம் பெருகுதல். ஆற்றுல வெள்ளம் பெருகிற மாதிரி எது பெருகணும்? அதனால தான் ஆற்றின்ப வெள்ளமேனார். ஞானத்தினுடைய பயன் இன்ப வெள்ளம். ஊற ஊற நீ கண்டுகொள் அப்படின்னு சொல்லி எழுதுறாருல, இவரை தானே எழுதுறாரு. ஊற ஊற நீ கண்டுகொள்னு எழுதுறாருல. பேரொளிங்கிறது ஒளியையும் குறிக்கும், குறிப்பாக ஞானத்தையும் குறிக்கும். சிவப்பிரகாசங்கிற நூலில் என்ன ஒளியாக தெரியுது? சிவப்பிரகாசங்கிற நூலில் என்ன தெரியுதுன்னு கேட்குறேன். ஒளி தெரியுதா, ஞானம் தெரியுதா? ஞானத்தை தான் ஒளிங்கிறோம். பிரகாசம்னா ஞானம்தான். பேரொளியே, அந்த ஞானத்தின் பயன் இன்பம். அதனால தான் அது அளவற்ற இன்பம். அதான் ஆற்றின்ப வெள்ளம்னார். அந்தமிலா ஆனந்தம் வெள்ளமே. அத்தா, இதையெல்லாம் இறைவன் தனக்கு அனுபவிக்க தந்ததுனால இறைவனை பார்த்து என்ன கூப்பிட்றாரு? அத்தான்னு கூப்பிட்றாரு. கண்டுகொள் அப்பா, அன்னைக்கு தான் நடத்தணும் மடத்தூரில். கண்டுகொள் அப்பா அப்படிங்கிறாரு மாணவனை பார்த்து. அங்கே அப்பானா நல்ல மாணவன் அர்த்தம் அந்த இடத்துல. அந்த வார்த்தையை அவர் திரும்ப மனவாசம் கடந்தார் எடுக்கிறார். அப்பா முத்திக்கு அழியாத காரணம்தான் எடுக்கிறார். அந்த மனவாசம் கிடந்தார் அப்பான்னு எடுக்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு இதையெல்லாம் தந்த தந்தை. ஒரு தந்தை தன் மகனுக்கு தன்னிடத்தில் இருக்கிற உயர்ந்ததையெல்லாம் கொடுக்குற மாதிரி நீ எனக்கு இதையெல்லாம் தந்தாய். அதனால நான் உன்னை யாருன்னு சொல்கிறேன்? அப்பான்னு சொல்கிறேன். அத்தா மிக்காய். மிக்காய்ங்கிறதுக்கு பொருள் பார்க்கணும். பொருள் சொல்லியிருக்கிறோம். என்ன சொன்னோம்? மேலானவன், எல்லாவற்றிற்கும் மேலானவன். இந்த அப்பான்னு சொல்ற இடத்துல ஒரு தெளிவுபடுத்துறாரு. உலகத்தில் நம்ம அப்பாவை வந்து நாம வேணா எல்லாத்துக்கும் மேலானவன் சொல்லிடலாம். ஊர் உலகத்தில் உள்ளவங்ககிட்டலாம் போய் எங்கள் அப்பா தான் உலகத்திலே பெரியவங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கிடுவானா? உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் வச்சுக்கிடா, அதுக்கு எதுக்கிட்ட ஊர்லலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிற? உனக்கு உங்கள் அப்பா பெரியவர்னா எனக்கு எங்கள் அப்பா பெரியவரும்பா. அதில் தான் இறைவனை தந்தையாக பார்க்கறதுக்கும் நம்ம அப்பாவை பார்க்கறதுக்கான வேற்றுமையை காட்டுறார்.
எல்லாவற்றுக்கும் மேலானவன் இந்த ஞான தந்தை. நம்ம அப்பாங்கிறவர் யாரு? நம்ம உடம்புக்கான தந்தை, இந்த உடம்புக்குரிய தந்தை. அதனால தான் அந்த இடத்துல என்ன சொன்னாரு? மிக்காயினார், மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய். என்ன பொருள் எழுதுனீங்க அந்த இடத்துல? தோற்ற சுடரொளியாய், சுடரொளியாய் தோற்ற நின்ற, தோற்ற நின்ற, நின்றன நிலையான, நிலையாக நின்ற, சுடராகவும் ஒளியாகவும் இருப்பவன். நல்லா கேப் விட்டு உரை எழுதினாங்கன்னா படிக்கலாம். அப்படியே அந்த காலத்தில் புத்தகங்கள் எல்லாம் விலை கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் பேஜுகளை குறைக்கிறது, ஒன்றுமே மொய்யின்னு தான் தெரியுது புஸ்தகங்கள். அந்த காலத்து புக்கெல்லாம் என்ன எழுதுனீங்க? இறைவனை சுடராகவும் ஒளியாகவும் பார்க்கிறார். சோதியே சுடரே, அந்த இடம் தான் அங்கே பாடம். இந்த இடத்துல சோதியே சுடரே சூழொளி விளக்கே எந்த பதிகத்தில் சொல்றாரு? அது இந்த பதிகத்துக்கு என்ன தலைப்பு? அருள் பத்தா? அந்த பதிகம் 29வது பதிகம் அருள் பத்து. அருள் பத்துல இறைவனை சோதியே சுடரேங்கிறார். அதே இடத்துல தான் இங்கேயும் வச்சு பார்க்கணும். இறைவன் ஞானத்தையும் இன்பத்தையும் கொடுத்ததுனால குருவை அப்பான்னு கூப்பிட்டார்ல, அதுதான் அடுத்த 30வது பதிகம், திருக்கழுக்குன்ற பதிகம். கணக்கிலா திருக்கோலம், ஆமாம் அதான் பதிகம். 28வது பதிகம் வாழாப்பத்தா, உணர்ச்சி பத்துக்கு அடுத்தது வாழாப்பத்து. அதில் ஒரு மந்திரம் படிங்க. வாழாப்பத்தில் ஒரு மந்திரம். பரந்தவன் பற்று நான் மற்றிலேன் கண்டாய், யாரோடு நேகேன் யார்க்கடுத்துரைப்பேன், ஆண்டனி அருளில் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. வருக, அந்த வருகன்னா அந்த முத்தி நிலைக்கு அந்த உயிர் நெருங்கிறது. இறைவனை ஒளியாக பார்க்குற இடத்துக்கு வரும்போதே அந்த உயிர் இறைவன் நம்மளை கூப்பிடணுங்கிற இடத்துக்கு வந்துடுது. இப்போ நம்மலாம் இறைவன் நமக்கு தரணுங்கிற இடத்துல தான் இருக்கும். இறைவன் நம்மளை கூப்பிடணுங்கிற இடத்துலலாம் நம்ம இல்லை. இறைவன் நம்மளை கூப்பிட்டா நம்ம அப்படி அவ்வளோ பெரிய தயார் நிலையிலே இருக்கிறோம். இப்போ திருநாவுக்கரசர் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன்னு சொன்னார். அது அந்த மாதிரி சொல்கிற இடத்துல நாம் இருக்கிறோமா? சொன்னால் இறைவன் கேட்டுக்கிட்ட போகிறாரா? நாமளே இறைவன்ட்ட நான் வாருன்னு சொன்னாலும் அப்படி ஒன்று நீ ஒன்றும் வர வேண்டாம், உனக்கு என்ன ஒரு 5000 யுகங்கள் இருக்குன்னு அவர் சொல்ல போகிறாரு. இல்லை நம்ம இறைவனிடத்தில் நீ என்னையை கூப்பிடுன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா அப்படியே நம்ம கூப்பிட்டு இறைவன் வந்துட்டாலும் நம்ம போக மாட்டோம். சும்மா நான் சொல்லி பார்க்கலான்னு சொன்னேன், நீங்கள் அதுக்குள்ளே எதுக்கு உணர்ச்சோசப்பட்டு வர்றீங்க? கொஞ்சம் எங்கள் விஷயத்திலலாம் உணர்ச்சோசப்படாதீங்க, பதட்டம் இல்லாமல் இருங்க. நான் சும்மா சொல்லி பார்த்தேன், ஏகப்பட்ட இது இருக்குது. என்ன சொத்துக்களையெல்லாம் பிள்ளைகள் பேரில் எழுதலை, என்ன மகனுக்கு கல்யாணம் பண்ணல, பேத்திக்கு கல்யாணம் பண்ணல, இப்படி தானே கண்டதெல்லாம் உளருவோம். அதனால் அந்த இடத்துல இதில் இணைக்கணும். நீங்கள் அந்த வருகை என்று அருள் புரியாயே, வரல நீ சொல்லலைன்னா நான் செத்துருவேன் அப்படி சொன்ன பிறகு தான் இறைவன் ஜோதியாக தெரிகிறார். அப்போ இந்த இடத்துல சோதி சுடர் எப்போ தெரியுங்கிறத நீங்கள் அங்கேருந்து எடுக்கணும். உயிர் சாமி வேணும்னு சொல்லும்போது தான் ஜோதியாக இறைவன் தெரிவார். நம்ம கலெக்டரை பார்க்கணுன்னா தானே கலெக்டர் ரூமை திறந்து விடுவாங்க. அதேமாதிரி சாமியை நான் பார்க்கலன்னா செத்துருவேன்னு சொல்கிறாரு மாணிக்கவாசகர். இறைவன் சோதியாக சுடராயிடுறார். அப்போ ஒரு எண்டிங் பாயிண்ட், இது ஒரு ஃபைனல் பாயிண்ட் தான், புரியுதா? அதைத்தான் இதில் ஒளியாக பதிவு செய்கிறார். திரும்ப மேலே பேரொளியாயின்னு சொன்னார். அதெல்லாம் பொதுவாக சொல்கிறது. விஸ்வரூபெல்லாம் முத்தி தராது. விஸ்வரூபம் பார்த்து யாரும் முத்தி அடைஞ்சதாக வரலாறு கிடையாது. இந்த சுடரும் ஒளியும் தான் முத்திக்கான அடையாளம். விஸ்வரூபம்லாம் முத்தி தராது. அது இறைவன் தன்னுடைய வியாபகத்தை காட்டுறது. அர்ஜுனன் அதை பார்த்து முத்திக்கா போனார், போருக்கு தான் போனார். சூரன் அதை பார்த்துட்டு என்ன செஞ்சான்? முருகர்கிட்டே சண்டைக்கு வந்தான். விஸ்வரூபங்கிறது தன்னுடைய வியாபகத்தை காட்டுறது தான், வீடு வேறு தராது. சுடராகவும் ஒளியாகவும் பார்க்கும்போது தான் அது இறைவனை தனக்குள் தரிசிக்கிற இடம். பெரிய ஒளியாகவும் பார்க்கக்கூடாது. நம்ம போன வகுப்போட படித்தோம், எந்த அளவுக்கு நுண்பொருளாகுதோ அந்த அளவுக்கு தான் அதுக்கு பவர். செல்ஃபோனை விட பவர் சிம் கார்டுக்கு தான். டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற அந்த ஹார்ட்வேருக்கெலாம் பவர் கிடையாது, அதுக்குள்ளே இருக்கிற கரண்ட்டுக்கு தான் பவர்.
கரண்ட் வரலன்னா அது அட்டர் வேஸ்ட்டு. எது டிரான்ஸ்ஃபார்மர் அட்டர் வேஸ்ட்டு உண்டா இல்லையா? அதே மாதிரி தான். அதைத்தான் இதில் வந்து சுடரேன்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். பேரொளி சொல்லிட்டு ஏன் சுடர் சொல்லணும்னா, பருமையாக காட்டி நுண்மையாக காட்டுறாரு. பருமையாக காட்டுறது வந்து வீடு வேற்று நிலை கிடையாது. நுண்மையாக காட்டுறது தான் வீடு வேற்று நிலை. அதிலேயே 27வது பதிகத்தில் புணர்ச்சி பத்தில் புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன்னு சொல்லும் போதே சாமிகிட்ட சேர்ற ஆசை 27 வந்துடுது. 27 28 சேரலைன்னா செத்துருவேங்கிறாரு. 29 இறைவன் ஜோதியா காட்சி, 30 இறைவன் குருவா காட்சி, 30 நடராஜரா காட்சி, 31 பிரார்த்தனை பண்ணுறாரு, 33 வந்து இந்த பதிகம் குளைத்த 10 இதையெல்லாம் நினச்சி அழுறாரு. அந்த வரிசையை இதில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். திருவாசகத்தினுடைய அந்த 30 31வது பதிகம் இருக்கிற இடம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம். சிவபுராணம் முடியும் போது 51வது பதிகத்துக்கு ஒரு இடத்துக்கு இது போயிடும். இப்போ சிவபுராணம் எந்த இடத்துல நிற்குது? திருவாசகத்தினுடைய எந்த பதிகம் இருக்கிற இடத்துல நிற்குது? 28வது பதிகம் 29 30 இருக்கிற இடத்துல நிற்குது. என்ன ஒரு 10 வரி முடித்தோம்னா எங்கே போய் நின்றுக்கிடும்? 51 போய் 51வது பதிகத்தில் போய் நின்றுக்கிடும். நிற்கும். அதைத்தான் இதில் பதிவு செய்தார். அதில் ஒரு செய்தி நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு அதிலே ஒரு ஆதாரம் இருக்குது. சொல்லாத நுண்ணுணர்வாயின்னு சொன்னார் பார்த்தீங்களா? ஏங்க சொல்லாத நுண்ணுணர்வாயினார்ல, சொல்ல முடியாத நுண்ணுணர்வுனார்ல. அதுதான் இறைவனை அடைவதற்குரிய இடம். உணர்வு எதா மாறணும்? நுண்மையா நோக்கரிய நோக்கா நுணுக்கரிய நுண்ணுணர்வா தெரியணும். இறைவன் உண்மையாக உணரப்படும் போது தான் இறைவன் அடையப்படுகிறான். பருமையாக உணரப்படும் போது அடையப்பட மாட்டான். பஞ்சபூதத்தை யார் வேணாலும் சாமியாக பார்க்கலாம். எல்லா சமயத்துக்காரனும் பார்க்குறான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட பஞ்சபூதத்தை கடவுள்னு தான் சொல்கிறான். அதெல்லாம் பருமையாக சாமியை பார்க்கறது. இறைவனை நமக்குள்ளேயே நம்ம உயிருக்குள்ளேயே நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? சென்று இவன்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும் அன்று அவன்தான் ஒன்றில் அந்நியமாம் இன்று இரண்டும் மற்ற நிலை ஏது எனில் ஆதித்தன் அந்தன்வெளி குற்றமர நின்றது போல் கொள். அந்த மந்திரனைக்கு நடத்தணும் மடத்தூரில். முத்தியில் உயிர் வந்து இறைவன்கிட்ட போகும்னா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்கிறது இல்லாமல் போயிடும். உயிர் வந்து முத்தியில் இறைவன்கிட்ட போகும்னா அப்போ இவன் இருக்கிற இடத்துல யாரும் இல்லைன்னு ஆயிரும். இறைவன் உயிர்கிட்ட வருவார்னா 2 பேரும் அத்விதமாக இருக்கிறாங்கங்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ முத்தினா என்ன? ஏற்கனவே சாமி அவங்குள்ளே இருக்கிறாரு. அதை அவன் கண்டுபிடிக்கிறதுல தான் முத்தி. அது உண்மையான நிலை, பருமையான நிலை கிடையாது. மலை தெரியுதா? ஆமாம். ஆறு தெரியுதா? ஆமாம். எல்லாம் தெரியும். முதல்ல நான்கிறது தெரியாது. பிறகு நமக்குள்ளே இருக்கிற சாமி தெரியணும். அதை விட நுண்மை 36 தத்துவத்தை தெரிகிறது. அதை விட நுண்மை ஆணவத்தை தெரிகிறது. அதை விட நுண்மை வினையை தெரிகிறது. அதை விட நுண்மை தன்னை அறிதல். அதை விட நுண்மை இறைவனை அறிதல். அந்த வரிசையில் தான் அந்த வினாவே இருக்குது. 6 தத்துவம் ஏது? பருமை. ஆணவம் கண்ணுக்கு தெரியாத பொருள். அடுத்த கேள்வி. முதல் பொருள் கண்ணுக்கு தெரிந்த பொருள், அது கண்ணுக்கே தெரியாத பொருள். பருமையிலிருந்து தான் உண்மையை நோக்கி போகிறார். தெரிந்ததிலிருந்து தெரியாது தானே. அப்போ இந்த ஆன்மா எந்த நிலைக்கு வருது? பருமையிலிருந்து உண்மையை நோக்கி வர்றதுனால தான் ஒரு வார்த்தையை போட்டார், நோக்கரிய நோக்கி. இது என்ன சொன்னார்? சொல்லாத நுண்ணுணர்வாயினர். நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே. மாறுபாடில் உடைய இந்த உலகத்தில் நீ வேறாய் வந்தாய். வேறாய் வந்து கடைசியில் அறிவாய் விளங்கினார். ஒரு நேரம் நான் உன்னை வந்து நிலத்தை கடவுளாக பார்த்தேன், நீரை கடவுளாக பார்த்தேன், நெருப்பை கடவுளாக பார்த்தேன், காற்றை கடவுளை பார்த்தேன், ஆகாயத்தை கடவுளாக பார்த்தேன், கோயிலை கடவுளாக பார்த்தேன், சிவலிங்கத்தை கடவுளாக பார்த்தேன். ஒரு கட்டத்தில் பார்த்தா ஞானமே வடிவமாக பார்த்தேன். தடத்தமாக பார்த்த நிலை மாறி எதாமாக சொரூபமாக பார்த்தேன். முதல்ல பொருள் வடிவத்தில் ஒன்றை பார்த்தேன். இப்போ என்ன வடிவத்தில் பார்க்குறேன்? அருள் வடிவத்தில் பார்க்குறேன். அதைத்தான் மாறுபட்டினுடைய இந்த நில உலகத்தில் வெவ்வேறாக வந்து அறிவாய் விளங்கும் தெளிவினனே. கடைசியில் அறிவாய் விளங்குறான். அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உலகம். உருவத்தில் வந்த அருவத்தில் வந்த அதையெல்லாம் கடந்து நான் உன்னை ஞானமாக பார்த்தேன். தேற்ற தெளிவுனா தெளிவிலும் தெளிவுன்னு அர்த்தம்.
ஃபில்டர்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் பியூரிஃபை பண்ணுறாங்கல்ல. ஒரு எண்ணெயை 5 தடவை ஃபில்டர் பண்ணதுன்னு சொல்லி விற்பான். ஒரு விநாயகன இது ஒரு எண்ணெய், கணபதி ஆயில்னு ஒரு ஆயில் இருக்குது. அதுக்கு விளம்பரமே என்னது, பல முறை ஃபில்டர் பண்ணப்பட்டது அப்படின்னா அதில் ஒன்றுமே எல்லா சத்தும் போயிட்டுன்னு அர்த்தம். எல்லா சத்தும் போயிட்டுன்னு அர்த்தம். ரொம்ப சுத்தமான எல்லாம் போச்சுதுன்னு அர்த்தம். நம்மால் அதைத்தான் நம்புவான். புரியுதா? தெளிவில் தெளிவே, தெளிவுன்னு ஒன்று இருந்தால் அதை விட தெளிவு நீங்கிறார். சரியை, கிரியை, யோகம், ஞானம், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், தெளிதலுக்கு தெளிதல் நிட்டை நிலை. அது வரப்போகுது. நிட்டை என்ன சொல்லலை, வரப்போகுது. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். 28வது பதிகத்திலிருந்து 30 வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. மீதி இருக்கிற 10 வரியில் எந்த பதிகத்தில் கொண்டு வந்து நிறுத்திடுவார், 51 கொண்டு வந்து நிறுத்திடுவார். என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே, என் நினைவுல சுரக்கக்கூடிய அமிழ்தமே, அமிழ்தமே. எல்லா உயிர்களும் எல்லா பொருட்களுக்கும் நீயே உரிமை உடையவன். அது உயிருக்கு அந்த உணர்வு எப்போ வரும்? ஆன்ம சுத்தியில வரும். ஆன்ம சுத்தி வந்தாதான் இறைவன் நமக்கு தலைவன், நாம அடிமைங்கிற பண்பு வரும். அந்த ஆன்ம சுத்தி நிலையா அதுல பதிஞ்சார். என்னுடைய நினைவுல நீ அமுதமா சுரக்கிறாருங்கிறார். அப்பவே சிவபோகம். இன்னைக்கு நம்ம பார்த்த வரிகள்லயே சிவபோகத்தை அங்கே இங்கே சொல்றார். அதை வர்ற வரிகள்ல அதிகமா சொல்லுவார். காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழிய ஆற்றின்ப, அந்த இன்பமே என்னதுதான், சிவபோகம்தான். அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனை தேற்ற தெளிய சிந்தனை ஊற்றான உண்ணார் அமுதே, அதுவும் சிவபோகம்தான். இனி வர்ற பகுதிகளை அதை விரிவாக சொல்லுவார். அதை நாம் வர்ற பாடப்பகுதிகளில் பார்க்கலாம். சிவபுராண உரை வேற எங்கேயும் நோக்கி போயிட்டு இருக்குது. நம்ம இதுவரைக்கும் படித்த சிவபுராணம் வேற. இப்போ நாம் பொருள் பார்க்கும்போது அதனுடைய பொருளே என்ன செய்யுது, வேற வடிவத்துக்கே போயிட்டு. அது இறைவன் நம்ம கூட்டத்துக்கு வைத்த கருணைன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம வகுப்பு நிறைவு. யாராவது அவசர பண்ணினா போகலாம், அல்லது இருந்து அந்த சிவஞான போதத்தை கவனிங்க.